வணக்கம். ஒரு புது விஷயத்த கத்துக்கும்போது, எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றது, அந்த எந்த இடத்துல முடிக்கிறது அப்படிங்கிற ஸ்ட்ரகிள் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அது மட்டும் இல்லாம, புதுசா கம்ப்யூட்டர் புரோகிராமிங் கத்துக்கிற ஜூனியர் டெவலப்பர்ஸ்க்கு நெறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஒரு புது பேக்கேஜ நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு புது புரோகிராமிங் லாங்குவேஜோ, இல்லாட்டி ஒரு புது கான்செப்ட்ட நீங்க அடாப்ட் பண்ணும்போதோ, அத அப்ரோச் பண்றது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அந்த டைம்ல நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நாமளே இன்டர்நெட்ல போய் தான் தேடி கண்டுபிடிச்சு அத சால்வ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது டைரக்ட்டா நம்ம பண்றது என்னன்னா, Googleல போய் சர்ச் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்படி பண்ணும்போது கிடைக்கிற ரிசல்ட்ட விட, இன்னும் சில மெத்தட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது, புதுசா ஒரு கான்செப்ட்ட நீங்க படிக்கிறீங்களாலோ, இல்லாட்டி ஒரு புது புரோகிராமிங் லாங்குவேஜ் நீங்க அடாப்ட் பண்றீங்கனாலோ, அதுல ஒரு சிக்கல் வரும்போது, அந்த சிக்கல நீங்க இன்டர்நெட்ல போய் எப்படி தேடணும்? எந்த ஃபார்மட்ல தேடணும்? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் ராஜவசந்தன். இது ஈச் ஒன் டீச் ஒன் உடைய ஜூனியர் டூட் சீரிஸ். முகத்துல முளைச்சா முக முடின்னு தானே சொல்லணும். ஏன் தாடிக்கிறாங்க? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? Could you please repeat that? Will be completed. Am I audible? Stop sharing the screen. Any question? Can you join for a quick call? Let's wrap it up. It's not a rocket science, Let's take a 5-minute break. Shall we join for a quick Any call? questions? I'm waiting for your Will be completed by end of day. Let me present. Let's take a 5-minute break. Grits and Guide Technologies, your trusted tech enablers and partners. Whether you are a visionary startup or an industry leader, we are your partners in technology excellence. Ready to bring your tech ideas to life? Contact us today. Grits and Guides Technologies. நீங்க எந்த புரோகிராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ற ஒரு டெவலப்பராகவும் இருக்கலாம். நீங்க எந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் வேணா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். கண்டிப்பா நீங்க சில பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ Node.js இருந்துச்சுன்னா ஒரு npm பேக்கேஜ் யூஸ் பண்ணுவீங்க. இல்ல ஒரு பைத்தானா இருந்துச்சுன்னா பைத்தான் பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுவீங்க. இல்லாட்டி ஒவ்வொரு புரோகிராமிங் லாங்குவேஜ்லயும் சில பேக்கேஜஸ் இன்பில்ட் பேக்கேஜஸ் இருக்கும். ஆர் எல்ஸ் தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ் இருக்கும். ஆர் எல்ஸ் அந்த புரோகிராமிங் லாங்குவேஜே வந்து ஒரு புது புரோகிராமிங் லாங்குவேஜா இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போது சடனாக ஒரு முக்கியமான ஒரு டாஸ்க்கை வந்து நம்மளுக்கு செய்ய தெரியல, இல்லாட்டி அவுட்புட் வர மாட்டேங்குது அப்படின்னா, உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணுவோம். நம்ம எங்கெங்கேயோ போவோம், அதில் ஒரு 10 லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணுவோம். அண்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு சொல்யூஷன் கிடைக்காத மாதிரியான ஒரு ஃபீல் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து எந்த ஒரு பொருள் வாங்கினாலும், ஓகேவா, நம்ம வந்து ஒரு ஃபோன் வாங்கினாலும் சரி, இல்லாட்டி எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, கூடவே வந்து மேனுவல் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் நம்ம பல பேர் வந்து அந்த மேனுவலை படிக்காமல் விட்டுறோம். அதே மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறதும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பேக்கேஜாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே கூடவே டாக்குமெண்டேஷன் அப்படின்னு ஒன்று வரும். இந்த டாக்குமெண்டேஷனை கண்டிப்பான முறையில் நம்ம படிக்கணும். ஓகேவா? அதாவது நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு விஷயம் தெரியல, ஸ்டக் ஆகுது அப்படின்னா உடனே கூகுளுக்கு போகக்கூடாது. உடனே நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எந்த பேக்கேஜை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமோ அந்த பேக்கேஜுக்கு அஃபிஷியலாக ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கும். அந்த டாக்குமெண்டேஷனை தான் நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு அதில் நமக்கு தேவையான சொல்யூஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகே, ஒருவேளை அந்த டாக்குமெண்டேஷன்லையும் நம்ம எதிர்பார்க்குற சொல்யூஷனோ இல்லாட்டி அதுக்கான ஒரு ரிசல்ட்டோ நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? டைரெக்டாக கூகுளுக்கு போயிடலாமா? கூகுளில் போய் நம்ம ஏதாவது ஒரு வேர்டு போட்டு சர்ச் பண்ணி திருப்பி நம்ம ஏதாவது ஒரு லிங்க் வருதோ அந்த லிங்க்கில் நம்ம படிக்கலாமான்னு கேட்டால் அதுவும் பண்ணக்கூடாது. எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஒருவேளை அந்த டாக்குமெண்டேஷன்லையும் அந்த அந்த சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா, அடுத்து நீங்கள் போய் தேட வேண்டிய ஒரு இடம் வந்து கிட்டப்பில் இருக்கிற இஷ்யூஸ். ஏன்னா கண்டிப்பாக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே வந்து ப்ரோக்ராமிங் பேக்கேஜ் சொல்லிட்டு ப்ரோக்ராமிங் பற்றி கிட்டப்பில் ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டே இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பேக்கேஜ் எடுத்திங்கன்னா அந்த பேக்கேஜுக்கான கிட்டப் ரெபாசிட்ரிஸ் இருக்கும். அது எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிற ஒரு பேக்கேஜாக இருந்தாலும் சரி, அதுக்கான ஒரு கிட்டப் ரெபாசிட்ரி கண்டிப்பாக இருக்கும். அந்த கிட்டப் ரெபாசிட்ரிக்கு பக்கத்துலேயே இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அந்த இஷ்யூஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கும். அந்த டிஸ்கஷனில் கண்டிப்பாக ஒரு 90% நீங்கள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே ப்ராப்ளத்தை வேறு யாரோ ஒருத்தவங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல அதை ஒரு இஷ்யூவாக போட்டிருப்பாங்க. அந்த இஷ்யூவை கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ள அந்த இஷ்யூவை பற்றி நிறைய டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கு வந்து இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் ரிப்ளை பண்ணுவார். இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும். மோஸ்ட்லி அந்த இடத்துலையே உங்களுக்கான அந்த சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் படிங்க. ஒரு விஷயம் புரியல இல்லாட்டி ஒரு விஷயம் தெரியல எனக்கு வேணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் போக வேண்டியது டாக்குமெண்டேஷனில் கிடைக்கல அப்படின்னா அடுத்து நீங்கள் போக வேண்டியது கிட்டப் இஷ்யூஸ். கிட்டப் இஷ்யூஸில் ஏதாவது ஒரு இஷ்யூவில் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஒரு சொல்யூஷன் இருக்கும்.
ஒருவேளை அங்கேயும் அந்த சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறது? ஸோ மூணாவதா நம்ம டெவலப்பர் எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிற அந்த ஒரு வெப்சைட். ஸோ அதில் மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் உங்களுடைய சொல்யூஷன், உங்களுடைய ப்ராப்ளம் என்னவோ அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ப்ராப்பராக அங்கே கீவேர்டில் போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான சொல்யூஷன் அங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் இருக்க போய் நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுளை ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோடைய இன்பில்ட் சர்ச் பார்லேயே உங்களுடைய கீவேர்ட்ஸை போட்டிங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து நிற்கும். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்கும், முதல்ல அந்த கொஸ்டினை ஃபுல்லாக படிக்கணும். ஸோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் டெவலப்பர்ஸ் வந்து எல்லாரும் போய் தேடுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே மேலே ஒரு டைட்டில் பார்ப்பாங்க, அந்த டைட்டிலில் நம்மளுக்கு தேவையான சில கீவேர்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க. உள்ளே போன உடனே டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, கீழே வந்து எது கரெக்டான ஆன்சர்னு பார்ப்போம். அந்த கரெக்டான ஆன்சரில் கூட மேலே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க, கீழே ஒரு கோட் ஸ்னிப்பர் கொடுத்துருப்பாங்க. எதை பற்றியுமே படிக்காமல் டேரெக்டாக அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி நம்மளுடைய கோடில் வச்சு ஒர்க் ஆகாதான்னு பார்ப்பாங்க, ஒர்க் ஆகாது. அப்போது இதுவும் தப்பான அப்ரோச். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டினை ஃபுல்லாக படிக்கணும். நீங்கள் எதிர்பார்க்குற அதே கொஸ்டின் தான் அவங்களும் கேட்டிருக்காங்களா, யாரோ ஒருத்தங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த கொஸ்டினுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அந்த டிஸ்கிரிப்ஷனே படிக்கணும். ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆன்சர்லேயும் இந்த ஆன்சர் ஏன் இது ஒர்க் ஆகலை, இது என்ன பிரச்சனை அப்படின்னு டீட்டெயில்டாக ஒரு கண்டென்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே தான் சாம்பிளுக்கு இந்த மாதிரி கோட் சாம்பிள்ஸ், கோட் ஸ்னிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கோடு கொடுத்துருப்பாங்க. நம்ம மேலே இருக்கிறது எதுவுமே படிக்காமல் டேரெக்டாக கோடை காப்பி பண்ணி நம்மளுடைய கோடில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பதில் இது எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உண்மையாகவே அது நமக்கு தேவையான கொஸ்டின்ஸ் தானா, இல்லை நமக்கு தேவையான அந்த ப்ராப்ளத்தை தான் அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நான் அதை வந்து படிங்க அப்படின்னு சொல்கிறது. சரி, ஒருவேளை ஸ்டாக் ஓவர்ஃப்ளோலையும் உங்களுக்கு தேவையான சொல்யூஷன் கிடைக்கல, அதாவது முதல்ல டாக்குமெண்டேஷனில் தேடினீங்க, அங்கேயும் கிடைக்கல, அடுத்து GitHub இஷ்யூஸில் தேடினீங்க, அங்கேயும் கிடைக்கல, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் தேடினீங்க, அங்கேயும் கிடைக்கல அப்படின்னா அடுத்து எங்கே போகிறது அப்படிங்கிறது தான் இப்போது முக்கியமான கேள்வி. இந்த 3 இடத்துலையுமே உங்களுக்கு தேவையான ஒரு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னோடனே நீங்கள் 4ஆவதாக போக வேண்டியது கூகுள் தான். ஆனால் கூகுள்லேயும் நீங்கள் எப்படி சர்ச் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு சில க்ரைட்டீரியா இருக்குது. அதாவது ரேண்டமாக நீங்கள் போய் செலக்ட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆர்டிக்கல், ஒரு பிளாக், ஓகேவா, அந்த இஷ்யூவை பற்றி பேசுகிற ஒரு பிளாகை நீங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அது வந்து மீடியம் பிளாகாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய பிளாக்ஸ்லாம், ஃபேமஸான பிளாக்ஸ்லாம் இருக்குது. அதில் ஏதாவது இந்த மாதிரியான இஷ்யூவை பற்றி யாராவது பேசியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்த ஆர்டிக்கிளை படிக்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுலேருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கான சொல்யூஷன் வந்து அங்கேயே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒருவேளை கிடைக்கலனா கூட, இல்லை இது வந்து அச்சீவபிள் இல்லை, நீங்கள் போயிட்டுருக்கிற இந்த ரூட் வந்து கரெக்டு கிடையாது, இதை இப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிற ஆன்சராவது உங்களுக்கு அங்கே கிடச்சிரும். ஒன்று சொல்யூஷன் கிடைக்கும், இல்லாட்டி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற தப்பு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனாவது உங்களுக்கு கிடச்சிரும் அந்த ஆர்டிக்கல் மூலியமாவோ ஏதாவது ஒரு மூலியமாவோ. ஸோ அதுதான் வந்து 4th அப்ரோச். ஸோ இந்த 4 அப்ரோச்சில் இதே ஆர்டரில் நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான சொல்யூஷன் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஒருவேளை இந்த ஆர்டரை நீங்கள் மாற்றி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிடும், நான் இல்லைன்னு சொல்லலை, பட் உங்களுக்கான டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். நீங்கள் கூகுளில் போவீங்க, அங்கே ஒரு ஆர்டிக்கல் படிப்பீங்க, அங்கேருந்து அது கடைசியில் பார்த்தா அது ஒரு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோக்கு தான் கூப்பிட்டு போவோம். அந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு GitHubனுடைய லிங்க்கை தான் அவங்க ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அந்த GitHubல போய் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த டாக்குமெண்டேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பான். கடைசியில் பார்த்தா நம்ம கூகுளில் ஆரம்பித்து கடைசியில் டாக்குமெண்டேஷனில் போய் தான் நிற்போம். அதுக்கு நாம்ளே டாக்குமெண்டேஷன்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சை உங்களை எடுக்க சொல்கிறது. ஒரு ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு, எப்படிலாம் அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சேர்த்து பார்த்துருவோம். எல்லாரும் பண்ணுற, அதாவது இப்போ ரீசெண்டாக நான் பார்க்கும்போது நிறைய டெவலப்பர்ஸ், ஜூனியர் டெவலப்பர்ஸ்லாம் வந்து சப்போஸ் ஏதாவது ஒன்று தெரியல அப்படின்னா அவங்க உடனே பண்ணுறது என்னென்னா யூடியூப்பில் போய் ஒரு வீடியோவை பார்ப்பாங்க. அந்த வீடியோவில் அவங்க அந்த அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் இருக்கா அப்படிங்கிறத அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. இது வந்து ரொம்ப தப்பான ஒரு அப்ரோச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும் அண்ட் அதில் உங்களுக்கு தேவையான சொல்யூஷன் கிடைக்கிறது அப்படிங்கிறது அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு பக், ஏதோ ஒரு ரொம்ப சின்ன விஷயம் ஒர்க் ஆகலை, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு வீடியோவை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வீடியோவோட டியூரேஷனே உங்களுக்கு 5 நிமிஷம் இருக்கும். ஓகேவா? அந்த 5 நிமிஷத்தில் உங்களுக்கு தேவையான அந்த லைனை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் போட்டிருப்பாங்களான்னு கேட்டால்
ஒருவேளை போட்டிருந்தாலும் அது என்ன ஆயிருக்கும், 4வது நிமிஷத்துலையோ இல்லாட்டி ஒரு 5வது நிமிஷம் கடைசி கொஞ்சம் முடியறதுக்கு முன்னாடி இருக்கும். நீங்கள் அதை ஓட்டி பார்த்து நீங்கள் அந்த இடத்துக்கு போய் அதை அவங்க பேசுகிறத கேட்டு அந்த அந்த சொல்யூஷனை பார்த்து அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். ஒருவேளை அந்த சொல்யூஷன் இல்லை நீங்கள் அப்போனா உங்களுக்கு அந்த 5 நிமிஷம் வேஸ்ட்டு. திருப்பி இன்னொரு வீடியோக்கு போவீங்க, அந்த வீடியோ பார்த்தா 20 நிமிஷம் இருக்கும், திருப்பி அதுலேயும் இருக்காது, அகைன் 20 நிமிஷம் வேஸ்ட்டு. திருப்பி வேறு ஒரு வீடியோக்கு போவீங்க. இப்படியே டைம் வேஸ்ட் ஆகிட்டே போகுமே தவிர சொல்யூஷன் கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான வீடியோஸை எடுத்து பார்க்குறத நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். எடுத்த உடனே கோ டு டாக்குமெண்டேஷனை படிக்க கற்றுக்குங்க. ஒருவேளை நீங்கள் எனக்கு வந்து சார் இங்கிலீஷ் படிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அந்தளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக என்னால் படிக்க முடியல அப்படின்னா, இன்றைக்கி நிறைய டிரான்ஸ்லேஷன் டூல்ஸ்லாம் வந்துருச்சு. மேலே உங்களுக்கு ப்ரௌசர்லேயே மேலே ஒரு கார்னரில் ஒரு ஐகான் இருக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஹோல் கண்டென்ட்டே தமிழில் வந்துடும். ஸோ நீங்கள் உங்களுடைய நோக்கம் வந்து அதை படிக்கிறது தான் தவிர எந்த லாங்குவேஜில் படிக்கணுங்கிறது முக்கியம் கிடையாது. நீங்கள் இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா அது இங்கிலீஷை வந்து தமிழாக கன்வெர்ட் பண்ணி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கூட நீங்கள் அதை படிக்கலாம். ஆக மொத்தம் நீங்கள் அந்த டாக்குமெண்டேஷனை படித்தாகணும். அங்கே கிடைக்கலன்னா கிட்டப்புக்கு போகணும், இஷ்யூஸ்க்கு போகணும், அங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்டாக் ஓவரில் போகணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் கூகுளுக்கு போகணும். எடுத்த உடனே ஒரு வீடியோவை எடுத்து பார்க்காதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான அப்ரோச் போகாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறது. இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போது இன்டர்நெட்டில் இவ்வளோ வீடியோ டுட்டோரியல்ஸ் இருக்கே, வீடியோஸ் வந்து இவ்வளோ வீடியோஸ் இருக்கே, இத்தனை பேர் சொல்லிக் கொடுக்குறாங்களே, அப்போ எனக்கு ஒரு டவுட்டுன்னு வரும்போது நான் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ நான் சொல்ல வர்றது அப்படி கிடையாது. நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். எப்போ பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சுத்தமாக தெரியாது, உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னா என்னன்னே தெரியாது. உதாரணத்துக்கு பேமெண்ட் கேட்வே இன்டகிரேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். பேமெண்ட் கேட்வே இன்டகிரேஷன்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னா, அந்த பேமெண்ட் கேட்வே இன்டகிரேஷன்ற கான்செப்ட்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற அதை ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற ஒரு வீடியோவை நீங்கள் உட்காந்து அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அது 20 நிமிஷம் வந்தாலும் சரி, அரை மணி நேரம் வீடியோ வந்தாலும் சரி, அதை நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். ஆனால் நீங்கள் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு டவுட் வருது, எனக்கு இதை சால்வ் பண்ண முடியலன்னு போது அந்த டைமில் போய் வீடியோ பார்க்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேனே தவிர, மற்றபடி வீடியோ அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு லேர்னிங் மெட்டீரியல், அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட விரும்புகிறேன். ஸோ இந்த மெத்தட் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்களுடைய கெரியர்லையும் இது ஒரு நல்ல இம்பேக்டை ஏற்படுத்தும். அண்ட் நீங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஈச் ஒன் டீச் ஒன் அப்படிங்கிற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.